நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நான் வறுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு 7-8 பேர் வராங்க, அதுக்காக கொஞ்சம் சேர்த்து செய்கிறேங்க இன்றைக்கி. இது நல்லா வதக்கணுங்க இந்த ஆயிலில். இது கூடவே சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், கசகசா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கறி குழம்புக்கு எப்பவுமே கசகசா போட்டால் தான் அது டேஸ்ட்டே நல்லா இருக்குங்க. இதை நல்லா வதக்கலாம். வதங்கிட்டும் பார்க்கலாம். தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நிறையா வேண்டாம், ஒரு சின்ன தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க. வதக்குவோம். இது வதங்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் அப்படியே சுருங்கிடுச்சு வதங்கி. இப்போது நான் இதில் கறி மசாலா 3 ஸ்பூனும் வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு எடுத்துருக்கேங்க. இது கூட நல்லா வதக்கி விட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவை. இது நல்லா ஆறட்டுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம தாளிக்கும் போது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். எப்போவுமே கறி குழம்புக்கு எல்லாத்துக்குமே கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்குங்க. இப்போது கடலெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஆல்ரெடி வறுக்கிறதுக்கு நம்ம ஊற்றிருக்கோம், அதனால் பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது கடுகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயத்தை நீட்டு வாக்கிலையும் 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன். கூடவே நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போடுறேன். ஆல்ரெடி சிக்கனில் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வைப்போம், அதனால் நல்லா வதங்கட்டும். பாருங்க ஆனியனோட அந்த சவுண்டு ஃபுல்லாக போய் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாவே ஆனியன் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கேன், போட்டுக்கிறேன். இதில் போட்டு இந்த ஆயிலே நல்லா வதக்கிடணும். இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டுங்க. இது நல்லா வதங்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்து இப்படி உருண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டுங்க. இது ஒரு கொதி வரட்டும் மசாலா. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டுங்க. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு செய்கிற உரம்பரிங்க மார்னிங் வராங்க, அதுக்காக நான் சப்பாத்திக்காக இந்த குழம்பு வைக்கிறேங்க. பாருங்க இந்தளவுக்கு நல்லா இதாகட்டும். இது நல்லா கொதித்து வரட்டுங்க, பார்க்கலாம். கார உப்புலாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்க சூப்பராக கொதிச்சிச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க, நான் பார்த்துட்டேன். அவ்வளோதான், அருமையான கறி குழம்பு ரெடிங்க. ஃபைனலாக நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாங்க. சூப்பரான ஒரு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் அருமையான ஒரு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.